நீங்க எப்பவாவது கவனித்திருக்கிறீர்களா, கடினமாக உழைப்பவர்கள்தான் அடிக்கடி பணத்துக்காக அதிக சிரமப்படுகிறார்கள் என்று? சாலை போடும் தொழிலாளி, நாள் முழுவதும் வயலை வேலை செய்யும் விவசாயி அல்லது தொழிற்சாலையில் 12 மணி நேரம் இயந்திரம் இயக்கும் தொழிலாளி, இவர்கள் குறைவாக உழைப்பதில்லை. சொல்லப்போனால் மற்றவர்களை விட அதிகமாகவே உழைக்கிறார்கள். இருந்தும் இவர்கள் ஏன் கோடீஸ்வரர்களாகவதில்லை? மறுபுறம் விடுமுறையில் இருந்தாலும் பணம் சம்பாதிக்கும் சிலர் இருக்கிறார்கள். தூங்கும்போது கூட பணம் சம்பாதிக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? ஏனென்றால் இந்த உலகில் பணம் உழைப்பால் மட்டும் உருவாவதில்லை. பணம் சிஸ்டத்தால் உருவாகிறது. பணம் உழைப்பால் மட்டுமே கிடைப்பதாக இருந்தால் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஓவர் டைம் வேலை செய்யும் தொழிலாளர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் உண்மை இதற்கு முற்றிலும் நேர்மாறானது. பணக்காரர்கள் தங்கள் உழைப்பை சிஸ்டமாக மாற்றுகிறார்கள். நடுத்தர வர்க்கத்தினர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அதே உழைப்பை மீண்டும் மீண்டும் விற்கிறார்கள். எனவே இந்த வீடியோவை வெறும் மோட்டிவேஷனாக மட்டும் பார்க்காதீர்கள். ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் கடந்த பல வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்து வரும் அந்த தவறை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். அந்த தவறுதான் உங்களை பணக்காரராவதிலிருந்து தடுக்கிறது. பாருங்கள், முதலில் ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த பணம் சம்பாதிக்கும் விளையாட்டில் உழைப்பு மட்டும் முக்கியமல்ல, மிகவும் முக்கியமானது சரியான திசை. ஏனென்றால் கடின உழைப்பு மட்டுமே எல்லாம் என்றால் காளை மாடுதான் மிகப்பெரிய பணக்கார விலங்காக இருக்கும். அது நாள் முழுவதும் வயலை உழுகிறது, நிற்பதில்லை, எந்த குறையும் சொல்வதில்லை. ஆனால் நாளின் முடிவில் அதற்கு என்ன கிடைக்கிறது? அடுத்த நாள் அதே வேலையை செய்ய தேவையான உணவு மட்டுமே. இப்போது மனிதர்களின் உலகத்தை பாருங்கள். கோடிக்கணக்கான மக்களும் இதையேதான் செய்கிறார்கள். காலையில் எழுவது, வேலைக்கு செல்வது, மாதம் முழுவதும் உழைப்பது, சம்பளம் வாங்குவது, பில்களை செலுத்துவது, பிறகு அடுத்த மாதம் மீண்டும் அதே சுழற்சி. உங்கள் வாழ்க்கை முழுவதும் அடுத்த மாத சம்பளத்திற்காக காத்திருப்பதிலேயே கழித்தால் தவறாக நினைக்காதீர்கள். நீங்கள் பணம் சம்பாதிக்கவில்லை, உங்கள் செலவுகளை மட்டுமே சமாளிக்கிறீர்கள். இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. சிஸ்டம் என்றால் என்ன? பாருங்கள், சிஸ்டம் என்பது உங்கள் வருமானம் உங்கள் நேரத்தை மட்டும் சார்ந்து இல்லாத ஒரு வழியாகும். ஏனென்றால் நேரம் எந்த பணக்காரனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாத உலகின் ஒரே கரன்சி. ஒவ்வொரு மனிதனுக்கும் 24 மணி நேரம் மட்டுமே உள்ளது. நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வருமானத்திற்கும் ஒரு எல்லை இருக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு 70 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் 10 மணி நேரம் வேலை செய்தால் 700 ரூபாய் சம்பாதிப்பீர்கள். ஆனால் உங்களால் 100 மணி நேரம் வேலை செய்ய முடியுமா? முடியாது. அதாவது உங்கள் வருமானத்தின் உச்சவரம்பு முதல் நாளிலிருந்தே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. இதனால்தான் கடினமாக உழைக்கும் நபர் ஒருபோதும் பணக்காரராக முடிவதில்லை. ஏனென்றால் அவரிடம் விற்பதற்கு அவரது நேரம் மட்டுமே உள்ளது. ஆனால் பணக்காரர்கள் எதை விற்கிறார்கள்? அவர்கள் தங்கள் நேரத்தை விற்பதில்லை. அவர்கள் சிஸ்டம்களை உருவாக்குகிறார்கள். ஒரு கடைக்காரர் கடை திறக்கிறார். ஆரம்பத்தில் கடினமாக உழைக்கிறார். ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு அதே கடையை அவரது ஊழியர்கள் நடத்துகிறார்கள். ஒரு யூடியூபர் ஆரம்பத்தில் நூற்றுக்கணக்கான மணி நேரம் வீடியோக்களை உருவாக்குகிறார். ஆனால் 5 மாதங்களுக்கு பிறகு அதே பழைய வீடியோக்கள் ஒவ்வொரு மாதமும் வியூஸ்களையும் வருமானத்தையும் தந்து கொண்டே இருக்கும். ஒருவர் சொத்தை வாடகைக்கு விடுகிறார். ஒவ்வொரு மாதமும் வாடகை வந்து கொண்டே இருக்கும். ஒரு முதலீட்டாளர் நல்ல தொழில்களில் பணம் போடுகிறார். அதாவது ஆரம்பத்தில் அனைவரும் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் புத்திசாலி மனிதன் தன் உழைப்பை வருமானமாக அல்ல, சொத்தாக மாற்றுகிறான். நினைவில் கொள்ளுங்கள், ஏழை மனிதன் ஒவ்வொரு மாதமும் பணத்திற்காக காத்திருக்கிறான். நடுத்தர வர்க்க மனிதன் சம்பளத்திற்காக காத்திருக்கிறான். ஆனால் பணக்காரன் தனது சிஸ்டத்தின் முடிவுக்காக காத்திருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், சிஸ்டம் சரியாக அமைந்துவிட்டால் ஒரு நாள் பணம் தானாக அவனிடம் தேடி வரும் என்று. மேலும் இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதி இன்னும் பாக்கியுள்ளது. ஏனென்றால் ஒரு சாதாரண மனிதனை நிதி சுதந்திரத்திற்கு அழைத்துச் செல்லும் அந்த சிஸ்டம்கள் என்ன என்பதை இப்போது நான் உங்களுக்கு சொல்வேன். இதை 95% மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் புரிந்து கொள்வதே இல்லை. இப்போது இங்கே மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. பணம் சிஸ்டத்திலிருந்து வருகிறது என்றால் அந்த சிஸ்டம் எப்படி உருவாகிறது? ஏனென்றால் சிஸ்டம் உருவாக்குங்கள் என்று கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் உண்மையான கேள்வி, எந்த சிஸ்டம்? இங்கேதான் 95% மக்கள் தவறு செய்கிறார்கள். சிஸ்டம் என்பது பெரிய பெரிய தொழிலதிபர்களால் மட்டுமே உருவாக்க முடியும், கோடிக்கணக்கில் பணமுள்ளவர்களுக்கானது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை இதற்கு முற்றிலும் நேர்மாறானது.
சிஸ்டம் என்றால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பிசினஸ் கிடையாது. சிஸ்டம் என்றால் என்னவென்றால், நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட உங்களுக்காக மதிப்பை உருவாக்கும் ஒரு வருமான வழியை உருவாக்குவதாகும். இன்று நீங்கள் வேலை செய்து மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நாளை உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் வேலைக்கு செல்லவில்லை என்றால் அடுத்த மாதம் முழு சம்பளம் வருமா? வராது. ஏனென்றால் உங்கள் வருமானம் உங்கள் நேரத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 3 வருடங்களில் ஒரு டிஜிட்டல் பொருளை உருவாக்கிய, அல்லது ஆன்லைன் கோர்ஸ் உருவாக்கிய, அல்லது ஒரு சிறிய தொழிலை தொடங்கிய, அல்லது ஒவ்வொரு மாதமும் மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் பங்குகளில் தொடர்ந்து முதலீடு செய்த அதே நபரை பாருங்கள். ஒருவேளை ஆரம்பத்தில் அவனுக்கு அதிக பணம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அவன் உருவாக்கிய சிஸ்டம் அவன் வேலை செய்யாமலே அவனுக்கு பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவனுடைய ஆரம்பம் உங்களை விட சிறியதாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அவனிடம் ஒரு வருமானம் மட்டுமில்லை, பல வருமான வழிகள் உள்ளன. ஒரு வழி நின்றாலும் மற்ற வழிகள் அவனை வழிநடத்துகின்றன. இதுதான் சிஸ்டம். இதனால்தான் வாரன் பஃபெட் கூறினார், நீங்கள் தூங்கும்போதும் பணம் சம்பாதிப்பதற்கான வழியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் சாகும் வரை நீங்கள் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வரியை மக்கள் வெறும் ஒரு பொன்மொழியாக நினைத்து கடந்து செல்கிறார்கள். ஆனால் இதை நீங்கள் உண்மையாகவே புரிந்து கொண்டால் உங்கள் முழு நிதி மனநிலையும் மாறிவிடும். ஏனென்றால் அவர் எங்கும் அதிகம் உழையுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னார், உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யும் ஒரு வழியை கண்டுபிடி என்று. பணக்கார மனநிலைக்கும் நடுத்தர வர்க்க மனநிலைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நடுத்தர வர்க்க மனிதன் சம்பளம் உயர்வதற்காக காத்திருக்கிறான். பணக்காரன் வருமான வழிகளை அதிகரிக்கிறான். நடுத்தர வர்க்கினர் அடுத்த வருடம் என் சம்பளம் 1,00,000 ரூபாயாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பணக்காரன் நினைக்கிறான், என் வேலை போய்விட்டால் என்னிடம் வேறு வருமான வழிகள் உள்ளதா? இந்த கேள்விதான் அவர்களின் முழு வாழ்க்கையையும் மாற்றுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ரிஸ்க் தொழில் செய்வதல்ல, மிகப்பெரிய ரிஸ்க் ஒரே ஒரு வருமான வழியை சார்ந்திருப்பது. இப்போது உங்கள் வங்கி கணக்கை பற்றி சிறிது யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வருகிறது, அதே கணக்கிலிருந்து வாடகை பிடிக்கப்படுகிறது, இஎம்ஐ பிடிக்கப்படுகிறது, மின்சார கட்டணம், இணையம், மளிகை, இன்சூரன்ஸ், மாதக்கடைசியில் கணக்கு மீண்டும் ஏறக்குறைய 0 ஆகிவிடுகிறது. அடுத்த மாதம் மீண்டும் அதே சுழற்சி. இதை பார்த்து உங்கள் பிரச்சனை குறைந்த சம்பளம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையான பிரச்சனை சம்பளம் அல்ல, சிஸ்டம். ஏனென்றால் இன்று உங்கள் சம்பளம் 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்ந்தாலும் உங்கள் பழக்க வழக்கங்கள் மாறவில்லை என்றால் சில வருடங்களுக்கு பிறகு 1,00,000 ரூபாயும் பற்றாக்குறையாகவே தோன்றும். வருமானம் உயர்வதால் யாரும் பணக்காரர்கள் ஆவதில்லை. வருமானத்தை நிர்வகிக்கும் சிஸ்டமே ஒருவரை பணக்காரராக்குகிறது. இதனால்தான் சிலர் 30,000 ரூபாய் சம்பளத்தில் கூட கோடிக்கணக்கான சொத்துக்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் சிலர் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதித்தாலும் இஎம்ஐ மற்றும் கிரெடிட் கார்டு வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள். வித்தியாசம் உழைப்பில் இல்லை, சிஸ்டத்தில் இருந்தது. ஒருவன் சம்பளம் வந்ததும் ஷாப்பிங் செய்தான், மற்றொருவன் சம்பளம் வந்ததும் சொத்து வாங்கினான். இந்த சிறிய முடிவுகள்தான் 10-15 ஆண்டுகளுக்குப் பிறகு கோடிக்கணக்கான வித்தியாசத்தை உருவாக்குகின்றன. ஆனால் இப்போது மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இன்று உங்களிடம் ஒரு சம்பளம் மட்டுமே உள்ளது, எந்த தொழிலும் இல்லை, பாசிவ் வருமானமும் இல்லை என்றால் உங்கள் முதல் பண சிஸ்டத்தை எங்கிருந்து தொடங்குவது? கோடிக்கணக்கில் ரூபாய் வேண்டுமா? லட்சக்கணக்கில் முதலீடு வேண்டுமா? கண்டிப்பாக இல்லை. பாருங்கள், இன்று உங்கள் வருமானம் சம்பளத்திலிருந்து மட்டும் வருகிறது என்றால் முதலில் உங்கள் இலக்கு சம்பளத்தை உயர்த்துவதாக இருக்கக்கூடாது. மாறாக சம்பளத்தை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும். ஏனென்றால் சம்பளம் என்றும் செல்வத்தை உருவாக்காது. சம்பளம் ஒரு வாய்ப்பை மட்டுமே தருகிறது. இப்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொத்து வாங்குகிறீர்களா அல்லது இஎம்ஐ கட்டுகிறீர்களா என்பது உங்கள் கையில்தான் உள்ளது. இந்த முடிவுதான் உங்கள் அடுத்த 10 ஆண்டு நிதி வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்போது வைத்துக்கொள்வோம், உங்கள் சம்பளம் 30,000 ரூபாய். மிகப்பெரிய தவறு என்ன? சம்பளம் வந்ததும் மக்கள் முதலில் செலவு செய்கிறார்கள், பிறகு மீதமுள்ளதை சேமிக்க நினைக்கிறார்கள். ஆனால் நடப்பது இதற்கு நேர்மாறாக இருக்க வேண்டும். அவன் முதலீடு செய்கிறான், மாத கடைசியில் என்ன மிஞ்சுகிறது? கிட்டத்தட்ட ஒன்றுமில்லை. பணக்காரர்கள் இதற்கு முற்றிலும் நேர்மாறாக செய்கிறார்கள்.
சம்பளம் வந்ததும் முதலில் முதலீடு செய்கிறார்கள், மீதமுள்ளதை வைத்து மாதம் முழுவதும் செலவழிக்கிறார்கள். இதனால்தான் அவர்களின் செல்வம் ஒவ்வொரு மாதமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நடுத்தர வர்க்கத்தினரின் வங்கி இருப்பு அங்கேயேதான் இருக்கிறது. இப்போது இரண்டாவது படி, சேமிப்பை மட்டும் செய்யாதீர்கள், சேமிப்பை சொத்தாக மாற்றுங்கள். ஏனென்றால் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணம் உங்களை பணக்காரராக்காது. பணவீக்கம் ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பை குறைத்து கொண்டே இருக்கும். இன்று 100 ரூபாய் பொருள் என்றால் சில வருடங்களுக்கு பிறகு அதே பொருள் 130 முதல் 140 ரூபாயாக மாறிவிடும். அதாவது உங்கள் பணம் வங்கியில் மட்டும் இருந்தால் பார்ப்பதற்கு அதே தொகையாக தெரியும், ஆனால் அதன் வாங்கும் திறன் குறைந்துவிடும். எனவே பணத்தை முடக்கக்கூடாது, பணத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும். மியூச்சுவல் ஃபண்டுகள், இண்டெக்ஸ் ஃபண்டுகள், பங்குகள், கோல்ட் ETF அல்லது நீண்டகால அடிப்படையில் உங்களுக்காக மதிப்பை உருவாக்கும் எந்த ஒரு சொத்து. மூன்றாவது படி, உங்கள் வருமானத்திற்கு இரண்டாவது வழியை உருவாக்குங்கள். இதற்காக நாளை காலையில் சென்று வேலையை விட்டுவிடுங்கள் என்று அர்த்தமில்லை. அதுவே மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். வேலையை செய்யுங்கள், அதே சம்பளத்தில் திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள், ஃப்ரீலான்சிங் செய்யுங்கள். கண்டென்ட் கிரியேஷன், டிஜிட்டல் தயாரிப்புகள், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அல்லது ஒரு சிறிய சேவை தொழிலை தொடங்குங்கள். ஆரம்பத்தில் மாதம் 2000 ரூபாய் வந்தாலும் அதை சிறிதாக நினைக்காதீர்கள். ஏனென்றால் அதே 2000 ரூபாய் ஒரு நாள் 20,000 ரூபாயாக மாறலாம், பிறகு 2 லட்சம் ரூபாயாகவும் மாறலாம். ஒவ்வொரு பெரிய சிஸ்டமும் சிறிய வருமானத்திலிருந்து தான் தொடங்குகிறது. மேலும் நான்காவது படி மிக முக்கியமானது. வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கு முன் வருமான சிஸ்டத்தை மேம்படுத்துங்கள். இன்று சம்பளம் உயர்ந்தவுடன் மக்கள் முதலில் போனை மாற்றுகிறார்கள், பைக்கை மாற்றுகிறார்கள், வீட்டை மாற்றுகிறார்கள். ஆனால் வருமான வழியை மாற்றுவதில்லை. இதனால்தான் அவர்களின் வருமானம் உயர்கிறது, ஆனால் நிகர மதிப்பு அல்ல. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் தகுதிக்கு மேலாக உங்கள் சொத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கும் நாள் அன்றே நீங்கள் நிதி சுதந்திரத்தை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டீர்கள். ஏனென்றால் பணக்காரர்கள் ஆடம்பரத்திற்காக செலவிடுவதில்லை, செல்வத்தை உருவாக்குவதற்கு முதலீடு செய்கிறார்கள். இப்போது இங்கே ஒரு விஷயத்தை கவனமாக கேளுங்கள். இன்று உங்களிடம் ஒரே ஒரு வருமான வழி மட்டுமே இருந்தால் உங்கள் இலக்கு கோடீஸ்வரராவதாக இருக்கக்கூடாது. உங்கள் முதல் இலக்கு இரண்டாவது வருமான வழியை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இரண்டாவது வழி உருவானவுடன் நீங்கள் வெறும் சம்பளம் வாங்கும் மனிதராக இருக்க மாட்டீர்கள், சிஸ்டத்தை உருவாக்கும் மனிதராக மாறிவிடுவீர்கள். மேலும் செல்வம் உருவாகத் தொடங்கும் தருணமும் அதுதான். எனவே முடிவை இன்று நீங்கள்தான் எடுக்க வேண்டும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைப்பதின் மூலம் மட்டுமே பணம் சம்பாதிக்கப் போகிறீர்களா, அல்லது உங்களுக்காக உழைக்கும் ஒரு இயந்திரத்தை உருவாக்கப் போகிறீர்களா? இந்த வீடியோ உங்கள் சிந்தனையில் 1% கூட மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் அதை இங்கேயே முடிந்துவிட விடாதீர்கள். இன்றே உற்றாருங்கள், உங்கள் வருமானத்தை எழுதுங்கள், உங்கள் செலவுகளை எழுதுங்கள். அடுத்த 6 மாதங்களில் எந்த சிஸ்டத்தை உங்களால் உருவாக்க முடியும் என்று யோசியுங்கள். அது உங்களை சம்பளத்தை மட்டும் சார்ந்திருப்பதிலிருந்து விடுவிக்கும். ஏனென்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பணக்காரனாவதற்கான பாதை கடினமான உழைப்பால் அல்ல, சரியான சிஸ்டத்தால் தொடங்குகிறது.